வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரெக்ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். இப்போ நீங்கள் தான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறக்கா? உண்மையாவா? ஜங்குக் மாமாவா உனக்கு மெசேஜ் பண்ணார்? ஆமாண்டி. ஆனால் என்னோடய ஃபேக் ஐடிக்கு தான் மெசேஜ் பண்ணார். ஒரிஜினல் ஐடி இல்லை. அஃபிஷியல் ஐடி மாட்டினாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணல அவரை பார்த்துட்ருக்கேன். அவரும் நான் அவரோட போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டேன்னா அவரும் ஹாய் பிரதர்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்போ உங்கள் தங்கச்சி என்னக்கா சொல்கிற? ஹாய் பிரதரா? என்னை பையன் நினச்சிட்டாரு போல். அதனால தான் ஹாய் பிரதர்னு போட்டிருக்காரு. நீ சொன்னியா நான் பொண்ணுன்னு? சொன்னனே. அப்புறம் நீ எந்த ஊர், என்ன, எதுக்கு இப்படி ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்டார். ஏதோ சமாளிச்சுட்டேன் எல்லாத்தையும். ஹே அக்காக்கா வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவள் எட்டி போகிறா. ஹலோ சானு, சானு இருக்கியா? ஹலோ அக்கா. சொல்லுடி. என்ன? அக்கா. சொல்லு. மருங்கால மாமா இதோ போகிறாரு. இப்போ தான் பார்க்குறேன். அந்த ஓட்ட வழியாக தெரியுது. ஹே என்ன சொல்கிற? ஆமாக்கா இதோ போகிறாரு பாரு. ரெட் கலர் டிஷர்ட். இல்லை இல்லை, மெரூன் கலர் டிஷர்ட். ஓ சரி சரி. என்னக்கா வைக்கப்படுறியா என்ன? வைக்குமா? அதெல்லாம் இல்லை. ஓ அப்புறம் வேறு என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் வயசுக்கு தகுந்த மாரி பேசு. உன்னா இதை சொல்லி சமாளிச்சிருக்கா என்ன? சரி சொல்லு, மேலே சொல்லு. அப்புறம் என்னாச்சு? என்ன கேட்டாரா மாமா? கேட்டாரா அப்படின்னா அவர் நல்லா கவிதை எழுதுவார்ல, உனக்கே நல்லா தெரியும். ஆமாம் எனக்கே நல்லா தெரியும். இல்லை, அவருக்கு புக் எழுதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன். சரி. அவரும் இருக்குது, ஆனால் இப்போது இல்லை, ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படியா? சரி நீ என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான்ல. யார்? அதான் ஜூகி. ஆமாம், அவள் நல்ல போயம் எழுதுவா, சூப்பராக எழுதுவா. அதனால தான் நானும் சரி ஓகே அவகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கேட்டேன். அவளும் சரி ஓகேடி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்னாச்சு? அதோட உங்கள் மாமா கிட்ட சொன்னேன். இந்தமாரி ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு, அவள் இந்தமாரி போயம்லாம் எழுதி புக்கெலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கா, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, அவரும் போய் பேசி சரின்னு எல்லா நம்பரும் வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் ஒன்றும் இல்லை, உன் மாமா ஸ்டாப் பண்ணிட்டான் பேச. என்னக்கா சொல்கிற? நீயாச்சும் பேச வேண்டியதானே? நான் பேசணுமா? அஸ்கு புஸ்கு நான்லாம் பேச மாட்டேன் போடி. அப்புறம் வேறு யார் தான் பேசுவா? உன் மாமனுக்கா இஷ்டம் இருந்தால் வந்து பேசிட்டோம் சரியா? அது வரையும் சைட் அடிச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். அக்கா நீ இப்படியே சொல்லிட்டுரு, கடைசியில் மாமாவை வேற எவ்வளாச்சும் கொத்திட்டு போயிட அவனை யாராலையும் கொத்த முடியாது. வேணா பாரு, அவன் எனக்கு தான். சரிதான்க்கா, நீ என்னென்னமோ பிளான் போடுற, என்னன்னு சொல்ல மாட்டேன்ற வேற. சரி நீ நடத்துக்கா, நீ நடத்து. உன் நல்ல மனசுக்கு நீ தான் மாமாவை கல்யாணம் பண்ணிப்ப. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. சரிடி போதும், அதுக்கிட்ட இவ்வளோ பேசுவியா நீனு? சரி போய் 10th தானே, போய் உட்காந்து படி. படிக்கிறேன். நீ காலேஜ் போயிட்டேன்னு திமிரில் பேசுகிறியோ? எப்படியோ நான் முடிச்சுட்டு எப்போயோ காலேஜ் வந்துட்டேன். இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நீ தான் இருக்கியே. படிக்கிறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறா. நீங்களுமே சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் வீட்டு போர்ட்ரிக்கோவில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது அங்கே ஜங்குக் தான் அவரோட பைக்கில் அப்படியே போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சு அவரே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி போகிறான் இவன்?
இவனை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஃபேக் ஐடிலாம் வச்சு உன்னை பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல இது கூட? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனை ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவனை. அது எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது சொல்லவே முடியாது இதெல்லாம். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, கழுகலையா நீனு? ஐயோ இதோ வரம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டு சிங்க்கில் உள்ள எல்லா பாத்திரத்தையுமே விளக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கை நினச்சிட்டே விளக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி இப்படி சோம்பேறியாட்டம் விளக்குற, சீக்கிரம் விளக்கு. அதாவது ஜங்குக்கோட அம்மா வீட்டுக்கு வராங்க, சீக்கிரம் விளக்கு. அப்போ நீங்கள் பாத்திரத்தை போட்டுட்டு, என்னம்மா சொல்கிற, அத்தை வராங்களா? ஆமாம், அதுக்கு என்னடி இப்போ, சீக்கிரம் விளக்கு. அத்தை நீ நான் எல்லோரும் கோயிலுக்கு போகலாம். எதுக்குமா? போகலான்னா போகலாம், நீ கிளம்பு. தோ அப்படின்ட்டு நீங்கள் கடைன்னு உங்களுக்கு கொடுத்துருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஹாலில் உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் தெரியாத புள்ள மாரி. என்னடி அதுக்குள்ளேயும் கிளம்பிட்ட? ஆமாம், எங்கேயோ கிளம்பணுன்னு சொன்னல, அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அத்தன்னோன்னா ஒடியாந்துரு. இதே நான் வேறு எங்கேனாச்சும் வெளியே கிளம்பு அப்படின்னா அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்குவேன். இப்போ பாரு, 1/2 மணி நேரத்தில் வந்து உட்காந்துருக்க. அம்மா நீ போய் கிளம்பு சீக்கிரம், நம்ம ஏதோ போகணுன்னு சொன்னால கோயிலுக்கு போகலாம். அப்போது உங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு, என்ன இன்னும் ஜங்குக்கு காணும்? அவன் தானே வண்டி ஓட்டிகிட்டு வரேன்னா. ஐயோ எங்கே போனானோ தெரியலையே. அப்போது கார் எடுத்துகிட்டு ஜங்குக்கும் வராரு. நீங்களும் அப்படியே ஜங்குக்கு பார்த்து இதில் நீங்களும் சிரிச்சிட்டு போய் பேக் சீட்டில் ஏறுறீங்க. அப்போது ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் நல்லா பேசிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே விண்டோ சைடு திரும்பிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே அதாவது பேசுகிறத ரசிச்சிட்ருக்கீங்க. பாரு எப்படி பேசுகிறான் பாரு, மரியாதைக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை, நல்ல பையன்தான். அத்தை சீக்கிரம் என்ன பொண்ணு கேட்டுரு, உன் பையனுக்கு என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை மிரர் வழியாக பார்த்துட்டு, வயன் சொல்லுங்க தான். ஆமாம், செகண்ட் இயர் தானே நீனு? ஆமாத்தா செகண்ட் இயர் தான். ஆமாம், என்ன படிக்கிற? எம்எஸ்சி. சரி பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜியில் மறந்துட்டேன். சரி ஓகே. அப்புறம் வயன் கோ எஜுகேஷன் தானே நீனு? ஆமாம் தான். சரி ஓகே, நான் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். சரிதான் அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அகெயின் விண்டோ கிட்டே திரும்பிடுறீங்க. இப்போ கோயிலுக்கும் வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் கார் விட்டு இறங்கிட்டு உங்கள் அத்தையை தான் தேடி கோயிலுக்கு போகிறீங்க. கோயில் உள்ளே போயிட்டு உங்கள் அத்தையை தான் தேடுறீங்க. உங்கள் அத்தை அங்கே இருக்காங்க. போயிட்டு, அத்தை என்னத்தை நீ எப்போதான் எங்கள் அம்மாட்ட பேச போகிற? அடியே வாயாடி, வந்துட்டியா? வந்தோடனே சாமியெல்லாம் கும்பிட்றதில்ல, வந்து என் பையனை எப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்ப, அதுதான். இப்போதைக்கு எனக்கு அதுதான் வேணும். அதுதான் வேணும்னா போய் சாமிக்கிட்ட கேளு, கொடுக்கும். கேட்டால் கொடுத்துருமா? கண்டிப்பாக கொடுக்கும், போய் சாமிக்கிட்ட கேளு அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே சாமி கும்பிட்ற வரீங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து சாமியை கும்பிட்டுட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஜோடி பொருத்தமே அவ்வளோ பக்காவாக இருக்குது. உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போது ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, அண்ணி சொல்லுங்க அண்ணி. பார்த்தீங்களா? எதை? இல்லை ஜங்குக்கையும் என்னையும் பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதுதான் நீ நானும் பார்த்துட்ருக்கேன். பக்காவாக இருக்குல்ல பொருத்தம்? ஆமாம் அண்ணி, நானும் அதை தான் பார்த்துட்ருந்தேன். நல்லா இருக்கு பொருத்தம். அண்ணி பேசாமல் சொல்லுங்க அண்ணி, ஏன் அப்படியே நிற்கிறீங்க? பேசாமல் வயனை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அப்போ உங்கள் அம்மா அப்படியே யோசிக்கிறாங்க. அண்ணி நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, அவங்க அப்பாவும் முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். அதை விடுங்க அண்ணி, அண்ணன் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வயனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா என் பையனுக்கு? இது என்ன
இது என்னன்னு கேள்வி? நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேறு யாருக்கு என் பொண்ணு கொடுப்பேன்? சரி அண்ணி, இது போதும், நான் அண்ணக்கிட்ட பேசிக்கிறேன். வயன் 2 வருஷம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் அண்ணி, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் அண்ணன்ட்ட நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுங்க. அப்போ தான் உங்கள் அண்ணன் சம்மதிப்பார். சரி அண்ணி, பண்ணிடலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் அப்படியே உங்கள் 2 பேரை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கா அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்களும் ஜங்குக்கு பார்த்தது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஜானுக்கிட்ட சொல்கிறீங்க, அதாவது உங்கள் தங்கச்சிக்கிட்ட. அவளுமே, என்னக்கா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது பாரேன், சினிமாவில் வர மாரி இருக்குல்ல? லைட்டாக. சரிக்கா, ஆனால் ஒன்று, நீயும் ஜங்குக் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அழகாக இருப்பீங்க தெரியுமா? எப்படி சொல்கிற? நானே உங்கள் 2 பேர் ஜோடி பொருத்தத்தையும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இந்த ஜங்குக் மாமா தான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. ஏங்க்கா அப்படி இருக்காரு ஜங்குக் மாமா மட்டும்? அதுதான் தெரியல எதனால இவன் இப்படி இருக்கான்னு. பொம்பளை பிள்ளை வலிக்க வலிக்க வந்து பேசுகிறேன், சிரிக்கிறேன், அது கூட தெரியல. மற்ற பசங்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேனா? அக்கா, மற்ற பசங்க ஒன்றும் அத்தை பசங்க இல்லையே, ஏதோ ஒன்று நான் பேசுகிறேனா? வாய் மட்டும் அடிக்கா நல்லா, போய் லவ்வை சொல்ல சொன்னால் மட்டும் ஐயோ அவன் தான் சொல்லணும். இது ஓவராக இல்லை உனக்கே? போடி அப்படின்ட்டு நீங்கள் அவளை அடிச்சுட்டு அப்படியே அவள் ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு, எப்போ தான் எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகும்னு தெரிலடி. சீக்கிரம் ஆயிட்டுனா சீக்கிரம் ஒரு குட்டி ஜங்குக்கோ வேணும் வந்துடும். அப்போ உங்கள் ஹெட் அப்படியே திருப்பிட்டு, என்ன சொன்ன? குட்டி ஜங்குக்கா இல்லை ஓஹேனா? ஏய், என்ன நீ குழந்தையே பிளான் பண்ணிட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகலை. போடி, அதெல்லாம் மனசில் இருக்கு நிறையா ஆசை. ஆனால் என்ன, உன் மாமனுக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேன்து. சரிக்கா, ஃபீல் பண்ணாது, மாமாவும் ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிக்கும். எப்படி சொல்கிற? அதெல்லாம் பண்ணுக்கா அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. இப்போ ஒரு 1 இயர் கழித்து உங்கள் வீட்டு ஹாலில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வரையுமே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் தான் சாரீலாம் வியர் பண்ணிட்டு வந்து எல்லாருக்குமே காஃபி கொடுத்துட்டு, காஃபி இல்லை டீ கொடுப்பாங்களோ, சரி ஏதோ ஒன்று, நமக்கு மாப்பிள்ளை தானே வேணும், சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்களும் கொண்டு வந்ததை ஜங்குக்கிட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜங்குக்கெல்லாம் கேஷுவலாக எடுத்துகிட்டு டீயை குடித்தாரா, ஸ்நாக்ஸை சாப்பிட்டாரா, கம்முன்னு இருக்காரு எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு. அவங்க அம்மா அப்படியே தொடையில் கை வச்சுட்டு, டேய் வயன்டா, மூஞ்சி பாருடா. மா, பார்த்த மூஞ்சி தானே இது, என்ன பாரு பாருன்ட்டு? அரேஞ்ச் மேரேஜ் தானே, லவ் மேரேஜாக இருந்தால் கூட பார்த்து வைக்கப்பட்டு சிரிக்கலாம். அந்த புள்ள அத்தை புள்ள என்னம்மா பேச சொல்கிற? ஐயோ ஜங்குக்கா, இங்கே பாரு இவ எப்படி பார்த்துட்டு நிற்கிறான் ஒன்றுன்னு. மா, இப்போ நான் பார்த்தா அவள் கீழே குமிஞ்சிப்பா, எதுக்கு? வேணாம் விடு, என்கேஜ்மெண்ட்டை முடியட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். என்னமோ பண்ணுடா அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் உங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு தான் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே ஜானு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்னக்கா மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோ? அது தாண்டி நானும் நினைக்கிறேன். ஒரு வேளை அத்தை கம்பல் பண்ணதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரோ? அக்கா, நீ பேசிடுறது நல்லதுக்கா, அது தாண்டி நானும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் எதுனா வேணுமா வயன் கேட்கணுமா? அப்போ நீங்களும் ஆமாங்கிற மாரி மண்டையாடுறீங்க. சரி கேளு, மாமா கிட்ட பேசணும்ப்பா. அப்போ நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, மாமா கிட்டேயா? எதுக்கு, எங்கே பாட்ட? அப்போது உங்கள் மாமாவும், என்னம்மா எதுக்கு என்கிட்ட பேசணும்? இல்லை மாமா, உங்களுக்கு ஓகே தானே? வயன், ஒன்றா ஓகே சொல்லாமல் இருப்பேனாம்மா? என்னம்மா நீ? அத்தை உங்களுக்கு? வயன், என்னடி ஆச்சு உனக்கு? யோ வயன், எனக்கு ரொம்ப ஹாப்பி. போதுமா? போதும் த. அப்புறம் அத்தான்
உங்களுக்கு? அப்போ ஜேகே எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. என்ன இவன் இப்படி சைலண்ட்டாக இருக்கான்? ஐயோ, அப்போ இவனுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்காமல தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கானா? அப்போது ஐயோ கடவுளே. அப்போது ஜங்குக்கோட அப்பாவும், டேய் என்னடா என்ன பேசாமல் நிற்கிற, எதுனா சொல்லு. பா அது ஐயோ அக்கா என்ன அது போய் வந்துன்ட்டு இழுக்கிறாரு மாமா. அதாண்டி, அதான் எனக்கும் தெரில. ஐயோ அக்கா என்ன நீ உனக்கு தெரிலன்னு சொல்கிற? அது அப்பா அது பிடிச்சிருக்குப்பா. அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிடுறீங்க. அப்புறம் ஜங்குக்கோட அப்பாவும், வேற என்ன ஒயன், அவனுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ப்ளஷ் ஆகிறீங்க. ஜேகேக்கு நல்லா தெரியுது இவ வெக்கப்படுறா அப்படின்னு. அவரும் லைட்டாக ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்துட்டே ஃப்ளாட்டு. ஐயோ ஐயோ என்னவன் ஒரு சிரிப்பில் என்ன மயக்கிட்டான். ஐயோ ஐயோ பச்சையாக தெரியுதோ நான் வெக்கப்படுறேன்னு. அப்போது நீங்களும் ஜானுவை கூப்பிட்டுட்டு, ஜானு நான் ப்ளஷ் ஆகுறது பச்சையாக தெரியுதுக்கா, நீ வெக்கப்படுறேன்னு எனக்கே நல்லா தெரியுது, அப்போ அவருக்கு தெரியாதா? என்னடி சொல்கிற? அப்படியா தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மூஞ்சி மூடுறீங்க. இப்போ மூடி என்ன பிரயோஜனம், அதான் வெக்கப்பட்டு எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்கிறா. அங்கே உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. அப்போ நீங்களும் ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்போது ஜங்குக் ஃபேமிலியும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் ஈவினிங் போல் உங்கள் தங்கச்சி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ரூமில். அப்போ நீங்கள் தான் சாரியோட பின்னை ரிமூவ் பண்ணிட்டு, எப்போ தான் கல்யாணம் ஆகும்னு இருக்குது தெரியுமா? இன்றைக்கி ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன மனுஷன் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்றான். ஆனால் ஒரு சிரிப்பில் என்னை மயக்கிட்டான். அப்படியாக்கா? அப்படி என்ன பண்ணார் மாமா? சிரிச்சாரு, அவ்வளோதான். நான் மயங்கிட்டேன். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ உங்கள் ஹிப் கிட்ட ஒரு மோல் இருக்கும், அதை ஒருத்தி பார்த்துட்டு, ஹே இங்கே பாரு எனக்கு ஹிப்பில் மோல் இருக்குது. ஆ எது அவளுக்கா அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சி போட்டு அப்படியே ஹிப்பில் உள்ள மோலை பார்க்குறாளுங்க எல்லாம். அக்கா நீ கொடுத்து வச்சவா போ. எதுக்குடி இப்போ ஹிப்பில் மோல் இருந்தால் என்ன போ? உன் புருஷன்தான் ரொம்ப கொடுத்து வச்சார். மாமா வாழ்கிறையா நீனு? ஏய் என்னடி என்ன நீ பாட்டுக்கு பேசுகிற? அதெல்லாம் புரியாதுக்கா, போய் மாமாட்ட கேட்டுக்கோ. நீ வேற மாமாட்ட அதெல்லாம் வேணாம். சரி எப்போ என்கேஜ்மெண்ட்? அதுதான் தெரியல, சிம்பிளாக வைக்கிறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போன்னு தெரில, பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிகிட்ருக்கீங்க. இப்போ 1 வீக் லேட்டர், இப்போ உங்களுக்கும் ஜக்குக்கு தான் என்கேஜ்மெண்ட். வீட்லேயே சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்களுமே ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக சும்மா 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் இருந்து எல்லாருமே அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தான் ஜங்குக்கோட கையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் சடனாக வந்து உங்கள் கையை பிடிச்சிருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு கீழே குமிஞ்சு உங்களோட ஹோல்டாகிருக்க அந்த ஹேண்டை பார்க்குறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஒன்று கேட்கணும். சொல்லுங்க தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இது என்ன கேள்வி, பிடிச்சிருக்கான்னு? பிடிச்சதுனால தானே பொண்ணே பார்த்தேன். இல்லை மாப்பிள்ளையே பார்த்தேன். இப்போது கல்யாணமே பண்ண போகிறேன். மனுஷன் என்ன கேள்வி கேட்குறான் பாரு. உன்னை தான் கேட்குறேன், பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி ஓகே. அப்புறம் உன் நம்பர் என்கிட்ட இருக்குதான். இத்தனை நாள் நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் உங்ககிட்ட. கால் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டு, சரியா? அப்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நைட்டா? ஆமாம் இன்றைக்கி நைட்டு தான். கால் பண்ணுறேன், பேசலாம் 2 பேரும், சரியா? சரி ஓகே. எப்போ?
நைட்டு போல் பண்ணுறேன், எத்தனை மணிக்குன்னு எனக்கு தெரில. டைமிங் சொல்லிட்டீங்கன்னா முழிச்சிட்டு இருப்பேன். ஓ, நீ சீக்கிரம் தூங்கிடுவல்ல. ஒரு 9:30 பண்ணுறேன். சரி பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி. ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கவா? அப்போ நீங்கள் அந்த ஹேண்டையும் ஜேகேவையும் மாறி மாறி பார்க்குறீங்க. சரி ஓகே, நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உனக்கு எனக்கு என்ன? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவருமே அங்கிட்ட திரும்பிட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. என்ன இந்த மனுஷன் சிரிக்கிறாரு? எதுக்கு சிரிக்கிறாரு? ஐயோ தெரியலையே. என்னவா இருக்கும்? ஐயோயோ, என்னது இது? எதுக்கு இவரை சிரிக்கிறாரு? இப்போ தெரிய மாட்டேன்து மனுஷன் எதுக்கு சிரிக்கிறாருன்னு. அவர்கிட்ட கேட்போமா? வேணாம், இப்போ கேட்க வேணாம், லேட்டாக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் இருக்கீங்க. இப்போ நைட்டும் ஆகியிருக்கும், ஒரு 9:30. நீங்கள் படுக்காமல் அப்படியே பெட்டில் குதிச்சிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில் ஃபோன் வந்துடும் சொல்லிட்டு ஃபோன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் உங்ககிட்ட உட்காந்துருக்கா பக்கத்துலேயே. ஹலோ, என்ன ஃபோனையே பார்த்துட்ருக்க? மாமாவுக்கு வெயிட்டிங்கா? தெரியுதுல்ல, கம்மனரு. அப்போது ரிங்கும் வருது, ஃபோன் காலும் வருது. அப்போது நீங்கள் தான் ஃபோன் பண்ணிட்டாரு. தெரியுதுக்கா, பேசு. பேச மாட்டேன், இன்னொரு தடவை அடிக்கட்டும். அக்கா, மாமா கட் பண்ணிடுவார். ஆமாம்ல, நீ பேசு. அக்கா இந்த வர்றான்னு சொல்லு. சொல்லவா? சொல்லுடி. அப்போது அவளும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ வயன். மாமா, நான் வயன் இல்லை, ஜானு பேசுகிறேன். ஹேய் குட்டி, இங்கே என்ன பண்ணுற? வீட்டுக்கு போகல? இல்லை மாமா, அக்கா இங்கே தான் இருக்க சொன்னா, அதனால மார்னிங்காக போய்ப்பேன். ஓ சரி. உன் அக்காங்க? அக்காவா? அக்கா தோ இருக்கா, கொடுக்குறேன். அப்போ நீங்களும் ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ. ஆமாம், என்ன ஜானு என்ன அங்கே பண்ணுறா? இல்லை, அலுப்பாக இருந்துச்சு, அதான் ஜானுவை இருக்க சொன்னேன். அவளும் இங்கே தான் இருக்கா. ஓ சரி. ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் சொல்லு, கேளு. என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா கேளு, நான் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எனக்கு தெரியுமா? எப்படி? அத்தை சொல்லியிருக்காங்க. ஓ சரி, உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி என்ன இருக்குது சொல்ல? ஒன்றும் இல்லையா? என்ன நீ எப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லையா உன்னை பற்றி சொல்ல? இனி உங்கள் கூட தானே இருப்பேன், கொஞ்சமாக சொல்கிறேன். ஓ ஓகே. ஆனால் நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் பேசுகிறீங்க நல்லாவே. யார் சொன்னா நான் பேச மாட்டேன்னு? நான் எதுவும் சொன்னேன் நான் உன்ட்ட நான்லாம் பேச மாட்டேன்னு? நல்லாவே பேசுவேன். யூனோ ஒன் திங், நான் கொஞ்சம் ரொமான்டிக். அப்போது உங்களுக்கு சிரிப்பு வந்தது, நீங்கள் சிரிச்சிட்றீங்க லைட்டா. என்ன சிரிக்கிறியா? கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் வரைக்கும் அந்த ரொமான்டிக் சைட்லாம் எட்டி பார்க்கும் அப்பைக்கப்போ. அப்புறம் பார்த்துக்கலாம் பொண்டாட்டி. கரெக்டு தானே? அப்போ உங்களுக்கு அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாகுது. என்ன சொன்னீங்க அப்போது? இல்லாடி பொண்டாட்டி, நான் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற பையன், அதான் கல்யாணம் ஆகட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் ரொமான்டிக் சைட்லாம் பார்க்கலாம் அப்படி சொன்னேன். இப்போ என்ன தப்பா என்ன? இல்லை தப்புலாம் இல்லை, நீங்கள் கூப்பிடுங்க. அப்போது அவரும் சிரிச்சிட்டு சரி அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இப்படியே தான் அவங்களுக்கு ஒரு
8 மந்த்ஸ் பாஸ் ஆகியிருந்திருக்கோம். நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்லா ஒரு ரொமான்டிக். நீங்கள் அவர் எவ்வளோத்துக்கு இருக்காரோ அதேமாரி நீங்களும் அவ்வளோ ரொமான்டிக் சைட். நீங்கள் அப்படியே ஃபன்னியாக பேசுவீங்க, ஃப்ளர்ட் பண்ணுவீங்க. அவருக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லாவே உங்களை புரிஞ்சு வச்சுருப்பார். இப்போது நீங்களுமே அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் முன்னாடி, மேரேஜ்க்கு முன்னாடி, இப்போ கோயிலில் தான் நீங்களும் ஜானுவும் உட்காந்துருக்கீங்க. யாரும் இல்லை. அப்போது நீங்களும் ஜானுவும் மட்டும்தான். அப்போது ஜங்குக்கு அங்கேருந்து வந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன பண்ணுற? நீங்கள் தானே வர சொன்னீங்க. நான் ஏதோ தனியாக வந்த மாரி ஜானுவை கூட்டிகிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்புறம் ஒன்று ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஜானு கொஞ்சம். சரி மாமா, புரியுது. நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸ், நான் எதுக்கு சின்ன குழந்த, அப்படி தானே? ஷோ ஜானு, புரியுது மாமா, புரியுது. நான் வெளியே போயிடுறேன், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்ட்டு ஜானு அப்படியே வெளியே வந்தா. அப்போது ஜிமின் அங்கேருந்து வந்துட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆமாம் ஸ்கூல் போகாமல் என்ன தூது போயிட்டுருக்கியா இங்கே? ஹே ஜிமின், கை வச்சா கையை உடச்சிருவான் பார்த்துக்கோ. உடப்பலாமே, உடப்பா. ஆமாம் என்னடி ரொம்ப தான் பண்ணுற? ஆமாம் இப்போ என்ன படிக்கிற? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ மேடம்? சரிதான். சரிதான்டி, 11th படிக்கிறேன்னா பெரிய பிஸ்தாவா நீனு? ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா அப்படின்னு 2 பேரும் எலியும் புனையுமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே உள்ளே பார்த்தா நீங்களும் ஜிமினும் தான், சாரி ஜங்குக் தான். ஆமாம் என்ன இன்னைக்கு உன்னை குர்த்தி தானே போட்டு சொன்னேன், எதுக்கு சாரி கட்டு வந்திருக்க? இல்லை எனக்கு கட்டணும், உங்களுக்கு கிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதான். உன்னை தான் நான் சாரியில் அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். நீ பார்த்துருக்கீங்க தான், ஆனால் இன்றைக்கி என்னமோ சாரி போட்டுட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் போட்டுட்டு வந்தேன். சரி ஓகே, ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று காட்டணும். என்னது அது அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களுக்கு ஒரு கொலுசு எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் போட்டுக்கிறியா? நீங்களே போட்டு விடுங்க. அப்போ அவருமே எல்லார் முன்னாடியும், ஐ மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடியும் அவனுங்க அப்படியே எட்டி பார்க்குறானுங்க. அந்த கதவுலாம் ஓப்பனில் தான் இருக்குங்க. ஸோ எட்டி பார்க்குறானுங்க. அப்போது உங்கள் காலை அவர் பிடிச்சி கொலுசு போட்டு விடுறாரு. இங்கெல்லாம் பசங்கள்லாம் கத்துறானுங்க, மச்சான் பையன் விழுந்துட்டான்டா அப்படின்ட்டு. அப்போது நீங்களும் சிரிச்சுட்டு போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவனுக்கு பார்த்தா என்ன போ, என் பொண்டாட்டிக்கால நான் பிடிக்காமல் வேறு எவன் பிடிப்போம்? சொல்லுடி. பிடிங்க அப்போ பிடிங்க. பிடிக்க தாண்டி போகிறேன், கல்யாணம் ஆகட்டும், இன்னும் 1 வீக் தானே, பிடிக்கிறேன், பெருசாக பிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்ல போது நீங்கள் சிரிக்கிறீங்க. பிடிங்க, நானும் அதை தான் சொல்கிறேன், பெருசாகவே பிடிங்கன்னு. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கடி நீனு, ரொம்ப டர்ட்டி டாக்ஸும் நல்லாவே பேச கற்றுக்கிட்டேன். நான் அப்படியே அமைதி குழந்த அப்படின்ட்டு பார்த்தா நீ குழந்தையே இல்லடி. குழந்தையே இல்லை அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு அவர் காதை பிடிச்சிட்டு, அப்போது நீங்கள் மட்டும் என்ன குழந்தையா? நானும் அப்படி தான் நினச்சேன். அவர்லாம் குழந்த மாரி, அவர் அப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு. பட் இப்போ தானே தெரியுது தலைவன் எப்படின்னு. ஆமாம் நான் எப்படி இருக்கேன் சொல்லு. சொல்லுடி சொல்லு. சரி போதும், சும்மா சொல்லுங்காம அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே கை கோர்த்துட்டு சாமி கும்பிட்றீங்க. இப்போ அப்படியே 1 வீக் லேட்டர் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜும் முடிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே ஃபஸ்ட் நைட்டில் தான். இப்போது ஜங்குக் தான் ஹாலில் நின்றுட்டு, அவள் வீட்டுக்கு அம்மா போகணும். ஆமாண்டா, ஃபஸ்ட் நைட் அங்கே ஃபஸ்ட்டு கொண்டாடிட்டு இங்கே வரணும்டா. என்னம்மா சொல்கிற, புதுசாக இருக்குது. இல்லைடா, என்ன ஆசைப்பட்டா அவள் ரூமில் தான் அப்படின்னு, அதனால தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கு ஏம்மா இப்படி சொல்லிகிட்ருக்கா, அங்கே கொண்டாடு இங்கே கொண்டாடுன்ட்டு.
சேர்றா ஏதோ ஒன்று, நீ தான் ஒயின் வீட்டுக்கு போகணும். ஓ, அவள் அங்கே தான் இருக்கா, நீ போ. ஆமாம், பெரிய தூரத்தில் இருக்குது, இந்த ஒரு தெரு தள்ளினா அந்த அங்கே தான் வீடு. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தால் பசங்க எல்லாரும் பீர் பாட்டிலோடு நிற்கிறானுங்க. டே ஒளிங்கடா எல்லாத்தையும். மச்சான் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு போடா, டேய் கொண்டா அப்படின்ட்டு அவர் ஓப்பன் பண்ணி அப்படியே பசங்க எல்லாருக்குமே ஒரு கிளாஸில் ஊற்றுறாரு. டேய் மச்சான் 100 வருஷம் நல்லாடுறா, போடா போடா அப்படின்ட்டு அமுச்சு வைக்கிறானுங்க எல்லாரும். இப்போ அவரும் தான் உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்போது ஜானும் உங்கள் ரூமில் இருந்துட்டு, அக்கா இன்னைக்கு மாமா சி சும்மாரு, எப்போ பாரு எதுனா ஒன்று சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசுனது நான் காதிலே வாங்கலை பாரு, நீங்கள் என்னென்ன பேசுவீங்கன்னு தான் எனக்கு தெரியுமே. அப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, ஒட்டு கேட்டியா மூதேவி? ஒட்டெல்லாம் கேட்கல, நான் அங்கிட்ட இங்கிட்ட போகும்போது அப்படியே 1-2 காதில் விழும், அவ்வளோதான். நான்லாம் ரொம்ப டீசெண்டாக இருப்பேன் தெரியும்ல. தெரியுது, நல்லா ஒட்டு கேட்டுட்டு இவ்வளோ பேச்சு பேசு. அக்கா நான் ஒட்டெல்லாம் ஒன்றும் கேட்கல, உனக்கு தெரியுமா? சரி நல்லா ஏதோ ஒன்று பண்ணு போ. அக்கா ஜங்குக் மாமா வந்துட்டாரு போ. அப்போது நீங்களும் அவரை பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக் அப்படியே டோர் மேலே கை வச்சுட்டு உங்களே பார்த்துட்டு நிற்கிறாரு. வந்துட்டிங்களா? அதெல்லாம் வந்துட்டேன். சரி சரி. என்னாடி ஃபஸ்ட் நைட்டுன்னு நானுங்க ரூமே டெக்கரேட் பண்ணல. இப்போ டெக்கரேட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் களைச்சி விட்டு தானே எல்லாம் பண்ண போகிறது. அப்போது ஜான் அங்கே நின்றுட்டு சிரிச்சிட்றா. பிள்ளை முன்னாடி என்ன பேசுகிறதுனே தெரியாது உனக்கு. ஆமாம், நம்ம பேசுகிறதுலாம் அவெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஜானோ பார்த்துட்டு, இதெல்லாம் தேவையாகும் வயசுக்கு. மாமா நீ வேற, ஏங்க மாமா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வேற, நீங்கள் பேசும்போதெல்லாம் நான் அப்படிக்கா போயிட்டு வருவேன். அப்போ 1-2 என் காலில் பட்டுரும். நான் அதை சொன்னால் இவள் இப்படி சொல்லிட்டா. சரி மாமா நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் போகிறா. நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அப்படியே உங்கள் அம்மா பால் சொம்பெலாம் கொடுத்துருப்பாங்க, அப்போவே கொடுத்துருப்பாங்க, ஜேகே வந்தா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்களும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு, இந்தாங்க பால் குடிங்க. நீ குடிக்கல? பால் பிடிக்காது. ஏன்டி ஏன் பிடிக்காது? என்ன சொல்லு, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாமா? குடிச்சிட்டே போதும், குடிங்க இப்போ. குடிக்கிறேன். இன்றைக்கி நைட்டு எந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்ப்பேன். அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, 8 months முன்னாடியே இந்த பூனை எல்லா பாலையும் குடிச்சிடும்னு. அப்போது ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. நல்லா பேச கற்றுக்கிட்டடி நீனு, ஆனால் இருக்கடி பொண்டாட்டி. லவ் யூ. லவ் யூ டூ. என்னாடி என் மேலே என்ன லவ்லாம் குறைஞ்சிருச்சு போல்? யார் சொன்னா? லவ் ஆச்சும் உங்கள் மேலேயாச்சும் குறையிறதாச்சும் குறைஞ்சி தான் போகட்டுமே. அப்புறம் இருக்கா? உனக்கு தாண்டி அப்புறம் இருக்கு. அது குறையாது, கூட தான் செய்யுமே தவிர எங்கேயுமே குறையாது. ஏன்னா என் தங்கம் அவ்வளோ அழகு, அவ்வளோ ரொமான்டிக் அப்படின்ட்டு அவர் சீக்ஸில் நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. ஏன்டி அங்கே போய் பண்ணுறதும் இங்கே பண்ணாண்டி அப்படின்ட்டு லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் ஏன் பண்ணுறேன்? பாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுல உனக்கு. பார்த்துக்கிறேன். எங்கே போயிட போகிற? இங்கே தானே, என்கிட்ட தானே, பார்த்துக்கிறேன். வாரி இன்னைக்கு. அப்போது உங்கள் ஹிப் கிட்ட அந்த மோல் இருக்கும்ல, அதை பார்த்துட்றாரு. அவர் அப்படியே எங்கள் லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தட்டிட்டு, ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? நான் என்னடி பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு திரும்ப அகெயின் அந்த மோல்லே கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு கூசட்டும் அப்படின்ட்டு அவர் அகெயின் உங்களை இழுத்து பிடிச்சி உங்களோட லிப்ஸில் ஃபோர்ஹெட்லன்னு கிஸ் பண்ணிட்டு, ஓயன் உங்ககிட்ட ஒன்று கேட்குவா? கேளுங்க.
அது நீ தானே? எது? அது எது ஜங்குக்? அதான் ஒரு 1.5 years இருக்கும், 2 years கூட இருக்கும். முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு என்னோட போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணியிருந்தா. நான் போயிட்டு ஹாய் பிரதர் அப்படின்னு. ஆனால் நான் பிரதர் இல்லை, நான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. சிஸ்டர் மீன்ஸ் பொண்ணுன்னு மெசேஜ் வந்துச்சுடி. அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எதுக்காக இந்தமாரி ஃபேக் ஐடிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. அந்த பொண்ணு ஏதோ சமாளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னோடய போஸ்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணிச்சு. அதே அந்த பொண்ணு இப்போது எனக்கு என் பொண்டாட்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பார்க்குற? உங்களோட பழகிருக்கேன்டி. எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா என்ன? நீ தானே அது? அப்போது நீங்களும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு நான் தான். சரி, புக் ரைட் பண்ணவா? பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு துணையாக உங்கள் கூடவே இருப்பேன் எப்போவுமே. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு புக் ரைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டோரி பண்ண பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், கவிதை எழுத பிடிச்சிருக்கா பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுங்கள், நான் உங்கள் கூட தான் இருப்பேன். லவ் யூ, லவ் யூ அண்டில் மை லாஸ்ட் பிரீத் அப்படின்ட்டு கிஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. நீங்களுமே அவருக்கு கொடுத்துருப்பீங்க. போதுண்டி, இதுக்கு மேலே வேணாம். தேங்க்ஸ் வயன், என்னை இத்தனை வருஷம் லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லவ் யூ ஸோ மச் டி, லவ் யூ ஸோ மச். அப்போ நீங்களுமே அவரை ஹக் பண்ணிட்டு, நான் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், லவ் யூ லாட்ஸ், லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நெஞ்சம் இரண்டும் கோர்த்து நடந்து கொஞ்சம் உணவை காண்போம். காதலோடையும் காலவெளியில் காய்கள் பதித்து போ. இதுவரை யாரும் கண்டதில்லை நான் உணர்ந்த காதலை. உயிரே அதையே நீ உணர்ந்ததா? நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன். உந்தன் அருகினிலே என்னை உணர்கிறேன். ஓகேடா, அண்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா பாய், லவ் யூ. அண்ட் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் எதுவும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நமக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்டில் பின் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாய்.